இல்லக விளக்கது இருள் எடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் கண் முதியோர் நலத்தாக்கும் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே போன வாட்டி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கோழி குண்டு விளையாட்டு எல்லாரும் நல்லா ரசிச்சிருப்பீங்க. அது மாதிரி இந்த வாட்டி வலையிலும் ஒரு காயினும் 2 பர்ஸை வச்சு ஒரு ப்ரோக்ராமு ஒரு சின்ன ஒரு விளையாட்டு மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராமுக்குள்ள போயிடலாம். ஸோ அதை பற்றி ஒரு செயல்பாடாக கலந்துக்கிறவங்களுக்கும் நீங்கள் முன்னாடி வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் அடுத்து விளையாடுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாருமே முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுதான் ஷேர்ஸில் ரிமூவ் பண்ணியிருக்கு. வாங்க. ஸோ ஒரு ட்ரையல் மட்டும் என்னன்னா 3 வளையல் மட்டும் சொல்லி காட்டுவோம். ஸோ ஒரு வளையல் அதை விட்டு வெளியில் வர வேணாம். ஸோ திருப்பூர் எத்தனை முறை இந்த 3 காயின் திருப்பிட்டு வரீங்க? ஸ்டார்ட் பண்ணல இதெல்லாம் வந்து சார் அந்த 2 பேர் முன்னாடி வாங்க, 3 பேர் முன்னாடி வாங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட். சோ ஜனவரி மாசம் பிறந்த 3 நபர்கள் அந்த பக்கம் ஆஜி கையில எடுத்து வச்சுங்க. ஒரு நிமிஷம் டைம். 3மே 1 நிமிஷத்துக்குள்ள திருப்பிட்டீங்கன்னா இன்னொரு முறை நீங்க எத்தனை அதிகமாக ஷூட்டிங் திருப்புறீங்களோ அதை வந்து ஹையர் பீப்புளா வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதான் ஒண்ணே திருப்பிட்டே இல்ல மூணையும் மாத்தி ஏன்னா 1 நிமிஷம் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக தான். மூணை திருப்பி
திராவிடத்தின் தனித்துவமாய் லகரநாதமும் ஒலிக்க எதுகையும் மோனையும் ஒருங்கிணைந்து ஒரு சேர அகமும் புறமுமாய் திணை 14 பகுத்து நிற்க தேனாரும் தேவாரமும் உளமுருகும் திருவாசகமும் உளமுருகும் திருவாசகமும் திருக்குறளும் அறநூல்களும் சந்தம் கூட்டி சங்கமித்திருக்க அன்னை தமிழ் அழகு காண அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேடைக்கு அழைக்கும் தருணம் மதுரை நகரத்தார் சங்கத்தின் நிர்வாகிகள் பொருளாளர் தேவகோட்டை திரு லக்ஷ்மணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இணை செயலாளர் ஆவணிப்பட்டியை சார்ந்த வள்ளியப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். செயலாளர் நாட்டசங்கோட்டையை சார்ந்த திரு சோமசுந்தரம் அவர்களை அழைக்கிறோம். துணைத் தலைவர் தேவகோட்டையை சார்ந்த சொக்கலிங்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தலைவர் ஆகநேரி ஆரம் வைரவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கொப்பனாப்பட்டி திருமதி மலர்வெளி பழனியப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இறைவணக்கம் பாட நடராஜபுரம் திரு தேனம்மை ஆட்சி சேனம்மை செந்தில்நாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மங்கையர்க்கரசி வழவர்கோன் பாவை வரிவழை கை மடமானி. மங்கையர்க்கரசி வழவர்கோன் பாவை வரிவழை கை மடமானி. பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ. பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ. பொங்கழல் உருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி. பொங்கழல் உருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி. அங்கையர்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. அங்கையர்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. நன்றி. இறைவணக்கத்தை தொடர்ந்து பக்தி பாடல்கள் பாட திருமதி கமலா பழனியப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் முதற்கண் வணக்கம். நாங்கள் மீனாட்சி அம்மனை பார்க்குறக்காக வந்திருந்தோம், நானும் எங்கள் ஆச்சியும். ஒரு அழைப்பு கிடச்சி இதுக்குள்ளே வந்தோம். வந்த உடனே ஒரு மைக்கை கொடுத்து எல்லாருக்கும் நன்றி. முதல்ல நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின். கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும். உள்ளமதில் நலங்கூட ஒங்கு புகழ் வளம் கூட, வெள்ளமென பொருள் கூட, வெற்றியது கை கூட. உள்ளுருகி யான் முதலாய் உன்னடியிற் தெண்டனிட்டேன், வெள்ளருக்கு விநாயகனே வேண்டு நலம் தாருமையா.
காதிரண்டும் முரம் போல கண்ணிரண்டும் கடுகுமணி ஊதி வைத்த பெருவயிறு உன்னுருவம் யானை ஐயா எதிடரும் வாராமல் என்னாலும் காப்பவனே ஆதிசிவன் பாலகனே அருள் பொழியும் கணபதியே. அப்பமுண்டு பொறிகடலை அவலும் உண்டு சீனியும் உண்டு முப்பழமும் தேனுடனே மோதகத்து படையலுண்டு தப்பாமல் எடுத்த முறை சரியாக்கி தருபவனே எப்பொழுதும் எமக்கருள எழுந்து வரும் கணபதியே. நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு நம்ம பழனி ஆண்டவனுக்கு அள்ளித்தரும் வள்ளலுக்கு அரோகர். இன்னும் ஒரு சின்ன பாடல் மீனாட்சியை பற்றி. மீனாட்சிக்கு வந்துட்டு மீனாட்சி சித்திரை திருநாழம் மதுரையிலே சிங்கார மீனாட்சி கொலுவினிலே சித்திரை திருநாழம் மதுரையிலே சிங்கார மீனாட்சி கொலுவினிலே முத்திரை அலங்கார பெண்ணரசி முழு நிலவாய் மின்னும் கலையரசி பச்சை நிறத்தழகி பவழக்கொடி பாண்டியர்கள் ஆட்சிக்கவள் மீனக்கொடி இச்சைக்கு வந்தவள சொக்கருக்கு என்னாலும் துணை இருப்பாள் பக்கத்திலே மங்கள பொருள் எல்லாம் இவள் சொந்தம் மனதை கொடுத்தவர்கள் இவள் பந்தம் திங்களும் கங்கையும் சூடியவர் தித்திக்கும் பெண்ணிதயம் கூடியவர் மதுரையை நினைத்தாலே மனம் இனிக்கும் மங்கள மீனாட்சி குணம் இனிக்கும் சதுரை ஆடுவர் காலி நிற்கும் சங்கீதம் கேட்பது போல் காதி நிற்கும் மலர் மூடி வைகையில் நீராடுமாம் மதுரையில் மீனாட்சி தேரோடுமாம் புலவர்கள் நாவெல்லாம் துதி பாடும் அங்கு புகுந்தவர்கள் மனமெல்லாம் சதிராடுமாம் சித்திரை திருநாளா மதுரையிலே சிங்கார மீனாட்சி கொலுவினிலே. வெற்றிவேல் முருகனுக்கு நன்றி. உங்களோட நேரத்தை நல்லா நல்லா அள்ளி கொடுப்பதிலா என்னை மேடை ஏற்றின பாடல் அதுதான். எனக்கு 7-8 பட்டம் வாங்கி கொடுத்த பாடலும் அதுதான். நல்லா அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளங்கவடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும்படி வெல்லுக்கு மேலொரு ஜோதி பிளம்பும் உண்டோ அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி விழி பனி ரெண்டையும் கண்டபின் வேறொரு சொர்க்கம் உண்டோ ஆண்டி வேஷத்திலாயினும் வீரத்திலாயினும் வெல்லனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவற்கொடியோனை சேர்ந்து பணிந்திடுவோம் அந்த சிக்கலிலாயினும் செந்திலாயினும் சென்று பணிந்திடுவோம் பக்தருக்கென்றே திறந்திருக்கும் தென் பழனியை கண்டுகொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தெண்டாயுதம் அல்லவா அந்த சித்திரவள்ளியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா
கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம். முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டு கொள்ளோம். 6ம் 60ம் ஆன 20ம் ஆடி நடந்து செல்வோம். சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம். ஊறுகள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம். கையில் உள்ளதை அன்னவன் கோவிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம். வேலன் திருக்குமரன் செந்தில் வெட்டுவன் கந்தனுக்கு 2 கால்கள் நடக்கின்ற நடையினில் தான் உயிர் கனிவு நிறைந்திருக்கு. காலம் வழிவிடும் கச்சிதமாய் சென்றவன் கால்களிலே விழுவோம். அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம். காவிரி போல் வளர்வோம். காவிரி போல் வளர்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு நன்றி. சரி. மதுரை நகர்த்தார் சங்கத்தின் செயலாளர் திரு எஸ் சோமசுந்தரம் அண்ணன் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். பொதுவாக அந்த நிகழ்வு ஆரம்பத்தில் நான் அந்த பாட்டை பாடுறது வழக்கம். இன்றைக்கி அது வேண்டாமான்னு நினச்சிட்டேன். ஏன்னா கமலாட்சி பாடின பிற்பாடு அதுக்கு ப்ரொப்போஷனேட்டாக நம்மளால் பாட முடியா ரொம்ப இதாக இருக்குமான்னு நினச்சேன். இருந்தாலும் நம்ம அதை விட வேண்டாம் என்ற அடிப்படையில் நான் அதை பாடியிருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நமது நகர்த்தார் சங்கத்தின் சார்பாக முதியோர் நலன் காக்கும் விழாவினுடைய 4வது நிகழ்வு இது. இன்றைய தினம் நல்ல ஒரு அருமையான ஒரு சிறப்போடு ஆரம்பித்து போயிட்டுருக்கு. ஆனால் அவங்க ஆட்சி வந்து நல்ல அருமையான பக்தி பாடலாம் பாடினாங்க. அது வந்து நல்லா ஒரு போயிட்டுருக்கு. உண்மையிலேயே நான் ஒரு 2 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ஹால் வந்து ரொம்ப ஒரு இதுக்கு வைப்ரேஷன் இருக்குது. வந்து ஒவ்வொரு மாதமும் பக்தி நீதிமன்றம், முருகன் பூஜை 2 நடக்குது. மகளிர் சங்கத்தில் வந்து திருப்புகழ் திருவாசக முற்றுவதல் நடக்குது. அது மாதிரி நிறைய வந்து ஆன்மீக நிகழ்ச்சிகள் நம்முடைய மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு அருகில் இருக்கிறோம். வரவங்க சொல்கிறாங்க, இங்கே ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் பதவியேற்றலேருந்து ஒரு 5-6 திருமணம் இங்கே வந்து முடிஞ்சிருக்கு. பாலி மாற்றி இங்கே முடிஞ்சிருக்காங்க. போகிறப்ப சொல்லிட்டு போகிறாங்க, அண்ணே ரொம்ப ராசியான இடம் அண்ணே, வந்தோம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதில் வந்து நம்ம நகர்த்தார் பெருமக்கள்லாம் இதை வந்து நம்ம அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டுகிறோம். அதுக்கு சொன்ன மாதிரி இப்போ தலைவரெல்லாம் சொல்லுவாங்க, அதனால் மேலே லிஃப்ட் எல்லா வசதியும் செஞ்சுருக்கிறோம். அதில் ஒவ்வொருடைய நகர்த்தாருடைய பங்கும் இருக்க வேண்டும். நீங்கள் இன்னும் நல்லா வந்து ஒவ்வொரு நிகழ்வும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிறகு எனக்கு இட்ட பணிக்கு இப்பொழுது வந்து வருகிறேன். இன்றைய நிகழ்விற்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடிய மதுரை நகர்த்தார் சங்கத்தினுடைய தலைவர் திரு ஆர்.எம். வைரவன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்பு விருந்தினர் நமக்கெல்லாம் தெரிஞ்சவங்க தான். நம்முடைய நகர விடுதியிலே பல முறை அவர்களெல்லாம் பேசியிருக்கிறாங்க. திருநகரில் இருக்கக்கூடிய கொப்பனாவட்டி திருமதி மலர்விழி பழனியப்பன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். வீடும் உலகமும் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அவங்களது துணைவர் அவங்க வந்திருக்காங்க, திரு பழனியப்பன் திருநகர் நகர்த்தார் சங்கத்தினுடைய தலைவர். அவங்களே இந்த நேரத்தில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். 60லேருந்து 65 வயசு ஆனாலே நம்முடைய உடல்நிலையில் வந்து எதமாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆகவே இந்த 60லேருந்து 65 வயதிற்கு மேல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உடல் உபாதை வருகின்றது. அதை வந்து முதியோர் உடம்பை எப்படி பேண வேண்டும் என்ற தலைப்பிலே டாக்டர் பவித்ரா பாண்டீஸ்வரன் அவர்கள் மருத்துவ ஆலோசனை கொடுக்க இருக்கின்றார்கள். காலையில் வந்து மருத்துவ ஆலோசனையும் உணவிற்கு பிற்பாடு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வந்து அவங்க செக் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காங்க. அதை வந்து நம்முடைய நகர்த்தார் பெருமக்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். அவர்கள் வர இருக்கின்றார்கள். அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியினுடைய ஸ்பான்சர் தேவகோட்டை திருமதி ராதா மணிவண்ணன் அவர்களையும்
இதனை ஏற்பாடு செய்த அவருடைய சகோதரி திருமதி ஜெயா ஆனந்தன் அவர்களையும் வரவேற்கின்றேன். ஏன்னா அவங்க ராதாமணியன் அவர்கள் இப்போ அமெரிக்காவில் இருந்தாலும் பார்த்துட்ருப்பாங்க. நான் லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டுருக்கு, அதனால் அவங்களும் வந்து அதை பார்த்துட்ருப்பாங்க. அதனால தான் அவங்களையும் வரவேற்கிறேன்னு சொல்லி இங்கே இருக்கிற மாதிரி நான் வரவேற்க கொடுக்கின்றேன். இந்த மருத்துவ ஆலோசனை ஏற்பாடு செய்த மைவாளன்பட்டி திரு ஆர்.எம். சாத்தப் செட்டியார் அவர்களையும் வரவேற்கின்றேன். வரேன்ருக்காங்க, வந்துடுவாங்க. மாஸ்டர் ஆஃப் செரிமனி செல்வி சேது ஆதப்பன் அவர்களுக்கும், இறைவணக்கம் பாடிய திருமதி தேனம்மை செந்தில்நாதன் அவர்களையும் வரவேற்கின்றேன். சிறப்பாக இன்று கலந்து கொண்டு நமக்கெல்லாம் நல்ல ஒரு பக்தி பாடல் வழங்கிய தேவகோட்டை திருமதி கமலா பழனியப்பன் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். அது தவிர்த்து இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நகர்த்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள், பத்திரிகையாளர்கள், யூடியூப் சீனிவாசன், ஃபோட்டோகிராஃபர் ராமநாதன் மற்றும் அனைத்து நகர்த்தார் பெருமக்களையும் வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. நமது மதுரை நகர்த்தார் சங்கத்தின் தலைவர் திரு ஆர்.எம். வைரவன் அவர்களை தலைமையாற்ற அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதியோர் நலங்காக்கும் விழாவிற்கு வந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்களையும் ஆட்சிமார்களையும் வரவேற்கின்றேன், வணங்குகின்றேன். முதல்ல கமலா பழனியப்பன் ஆட்சி அவர்கள் தான் வணங்கணும். ஏன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்துட்டு சரி நம்ம நகர விடுதிக்கு உள்ளே வந்தாங்க, போர்டை பார்த்தோன்னே அப்படியே உட்காந்துட்டாங்க. மிக சிறப்பாச்சு. ஆனால் உங்கள்கிட்ட எல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறது மிக மிக கஷ்டம். ஆனால் எந்த விதமான ஒரு அப்பாயின்மெண்ட்டும் வாங்காமல் மதுரை நகரத்தார் சங்கத்தில் மிக தெளிவாக ஒரு 3 பாடலை பாடினீங்க. மிக்க நன்றி. மீனாட்சி அருளால் உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்க வேண்டும் என்று மதுரை நகரத்தார் சங்கம் விரும்புகிறது, வணங்குகிறது. இந்த விழாவினுடைய ஸ்பான்சர், இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற தேவகோட்டை திரு மணிவண்ணன் சுவாமிநாதன் அவர்களுக்கும் திருமதி ராதா மணிவண்ணன் அவர்களுக்கும், அவங்க யுஎஸ்ஏயில் இருக்காங்க. அவங்க ஃபோன் மூலியமாக என்னுடைய தம்பி ஆனந்தனுடைய மனைவி ஜெயா அவர்களிடம் சொல்லி இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் குடும்பத்தார்களுக்கும், அதாவது அவர்களுடைய அப்பா கீழப்பங்குடி ரங்கநாதன் செட்டியார் அவர்கள், திருமதி ராதா மணிவண்ணன் அவர்களுக்கு நாளை மறுநாள் திருமண நாள். அதற்காக இந்த ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மதுரை நகர்த்தார் சங்கம் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற மேனாள் நிர்வாகிகள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்த விழாவிலே சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற திருமதி மலர்விழி பழனியப்பன் அவர்கள், கொப்பனாபட்டி இரணி கோவிலில் ரோஜாய் மலராய் மலர்ந்த மலர்விழி ஆட்சி அவர்கள், பழனியப்பன் அவர்களை கரம் பற்றி கணவருக்கு பின்னால் மனைவி இருப்பது போல மனைவிக்கு பின்னால் இங்கே கணவர் இருக்கிறார் என்பதற்கு 10 ஆண்டு காலம், 1 இல்லை 2 இல்லை 10 ஆண்டு காலம் பேச்சுத்துறையிலே முத்திரை பதித்து வருகின்றார்கள். அண்ணன் பழனியப்பண்ணை திருநகர் நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறாங்க. அவங்க இங்கே வந்திருக்காங்க, அவங்களையும் வரவேற்கின்றேன். மலர்விழி பழனியப்பன் ஆட்சி அவர்கள் மதுரை மாதங்கி மகளிர் மன்றத்தினுடைய சேர்ந்து பட்டை தீட்டிய வைரமாக பேச்சுத்துறையிலே ஜொலிக்க வைத்து கொண்டிருக்கின்றார்கள். மாதங்கி மகளிர் மன்றத்தில் தான் அவர்களுடைய பேச்சுகளெல்லாம் ஆரம்பித்து இன்றைக்கி 10 ஆண்டு காலமாக சிறப்பாக பட்டிமன்றத்திலே பேசி வருகிறார்கள். நிறைய விஜய் டிவி புகழில் பார்த்துருப்பாங்க. ஆசீர்வாத் சமையல் போட்டியிலே விருது, தாலாட்டு பாடல் பாடி அதிலே விருது என பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் அவங்க. பிரம்ம ஞானத்தை போதித்து கொண்டிருக்கின்ற தொகுப்பாளினி, பட்டிமன்ற பேச்சாளர், தனி பேச்சு என பன்முக திறமை கொண்டவர்கள். மதுரைக்கு பெருமை சேர்க்கும் மலர்விழி பழனியப்பன் ஆட்சி அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் போற்றுகிறது, வாழ்த்துகிறது. அவர்களுக்கு இன்று பேசக்கூடிய தலைப்பு வீடும் உலகமும். அடுத்து நம்ம டாபிக் வந்துடுவோம்.
நாங்கள் பொறுப்பேற்று இன்றோடு 6 மாதம், எங்களுக்கு கொடுத்துருக்கிறது 2 வருஷம், இதில் 6 மாதம் முடியுது. முதலிலே நம்ம திருப்பரங்குன்றம் மரகத விநாயகர் கோயில் கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். சிறப்பாக வேலை முடிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. 80க்கு போயிருக்கும்போது கோயிலெலாம் போய் பார்த்துருப்பீங்க. அது ஆணி மாதம் கும்பாபிஷேகம், மரகத விநாயகருக்கு ஆணி மாதம். நாளைக்கு ராஜா பட்டர் அவர்கள் 11 மணிக்கு நமக்கு தேதி குறித்து தரோம் சொல்லியிருக்காங்க. மிக சிறப்பாக நடத்துவோம். கும்பாபிஷேகத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. கும்பாபிஷேகத்துக்கு அனைத்து நகரத்தார்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக வேண்டும். மரகத விநாயகர் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். நம் வாழ்விலே பல சிறப்புகளை அமைப்பதற்கு நீங்கள் எல்லாம் கும்பாபிஷேகத்தை பொறுத்தளவுக்கு அந்த கோயிலை போய் பாருங்கள். போய் பார்த்து எவ்வளோ வேலை நடந்திருக்குன்னு பாருங்கள். இருந்த அரச மரம் ஆலமரம்லாம் 7 அடி வரைக்கும் போய் அந்த 7 ஃபீட் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு ஆசிட் வச்சுட்டு இப்போ பூசியிருக்கோம். அதை கம்ப்ளீட்டாக பாகனேரி முத்துப்பாலன கண்ணப்பனுடைய வழிகாட்டின் பேரில் நடந்துக்கிட்டு இருக்குது, சிறப்பாக போயிட்டுருக்கு. அதே போல் நீங்கள் சாப்பிட்டு முடித்தோடனே மேலே 2வது மாடியில் போய் பாருங்கள், 10 ஏசி ரூம் வித் அட்டாச்சு நீட்டாக போட்டுக்கிட்டு இருக்கான். போகும்போது எல்லோரும் போய் பார்த்துட்டு போங்க. இதுவும் இந்த 6 மாதத்துக்குள்ளேயே தொடங்கப்பட்டது தான். அதுமாதிரி திருப்பரங்குன்றம் திருமண மண்டபத்தில் நிறைய ஒர்க் இருந்தது. திருமண மண்டபத்தில் பொறுத்தளவுக்கு கிளாஸு இதெல்லாம் எல்லாமே சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது நம்மளுடைய கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே ஃப்ரண்ட் எலிவேஷன் மற்றதெல்லாம் மாற்றிடுவோம். அதனால் திருப்பரங்குன்றத்தில் திருநகரில் இருக்கவங்கெல்லாம் திருப்பரங்குன்றம் விடுதிக்கு போங்க, பாருங்கள். வேறு ஏதாவது மாற்றணும்னா சொல்லுங்கள், அதே மாதிரி செய்வோம். அதுமாரி இன்றைக்கி வந்து டாக்டர் பவித்ரா அவர்கள், பாண்டீஸ்வரன் அவர்கள் இன்றைக்கி வர இருக்காங்க. அவங்க வந்து 12 மணிக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் பேசின பிறகு சாப்பிட்ட பிறகு இண்டிவிஜுவலாக பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஃபிசியோதெரப்பி டாக்டர். அவர்கள்ட்ட உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். 2வது வாக்கிங் போகிறதுக்கு இப்போ நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய காலம் வந்ததுனால அதுக்குன்னு சில எக்ஸசைஸ் சொல்லுவோம்னு சொன்னாங்க. அதனால் உங்களுடைய என்ன கருத்தோ அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு ரெமெடி சொல்லுவாங்க. இந்த டாக்டரை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவங்க மகிபாலம்பட்டி சாத்தப்பண்ணை அவங்களுக்கு இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய இந்த 6 மாத காலத்திலே முதலில் அங்கே தேர்வாகி ஒரு 10 நாட்களிலே நம்மளுடைய முதியோர்களுக்கு பென்ஷன் திட்டத்தை அறிவித்தோம். முதல்ல நம்மளுடைய சத்திரம் தான் பென்ஷன் திட்டம் அறிவித்தோம். நம்மளுடைய மெம்பர்கள் யாராவது 65 வயசுக்கு மேலே எதவாக இருந்தாங்கன்னா அந்த பென்ஷன் அப்ளிகேஷன் வாங்கி ஃபுல்லப் பண்ணி கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். அதேமாரி முதியோர் நலங்காக்கும் விழா, நாங்கள் வீட்டுகளில் ஓட்டு கேட்கும் போது பார்த்திங்கன்னா முதியோர்கள்லாம் வந்து இருக்கும்போது அவர்கள் எப்படியாவது நம்ம நகர விடுதிக்கு ஒரு நாளாவது கண்டிப்பாக வர சொல்ல வேண்டும் என்பதற்காக வாரத்திலே 3வது வாரத்திலே ஞாயிற்றுக்கிழமையை ஃபிக்ஸ் பண்ணோம். போன ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம மீனாட்சிக்கு திருக்கல்யாணத்தை கண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. அதுவும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதுமாரி திருமண சேவை இன்னைக்கு கூட மாடியில் பார்த்துருப்பீங்க, 40 பேர் உட்காந்து திருமண சேவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய துணைத் தலைவர் சொக்கலிங்கனார் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக அந்த திருமண சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து இப்போ நம்மளுடைய நகர விடுதியிலே வைத்து ரூம் நம்பர் 14 திருமண சேவை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 முதல் 1 மணி வரைக்கும் நடக்குது. அதில் நம்ம நகரத்தார்கள் வந்து பயனடைங்க. அதுமாரி நம்ம சங்கத்தில் வந்து நம்ம சொன்ன ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ரூம்லாம் வந்து அட்டாச்சு இல்லை. இப்போ வரக்கூடிய பிள்ளைங்கள்லாம் வந்து அட்டாச்சு இல்லைன்னா முகம் சொல்லிக்கிறாங்க. இதை கருத்தில் கொண்டே 2வது மாடியிலே 10 ரூம் ரொம்ப விசாலமாக இருக்குது. நீங்கள் ரூமை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 13க்கு 11 போட்டு ஏசி போட்டு அட்டாச்சு பாத்ரூம் போட்டு மிக சிறப்பாக கட்டியிருக்கோம். போகும்போது பார்த்துட்டு போங்க. அதுமாரி திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் போய் பார்த்த உடனே அந்த கோயில் இமீடியட்டாக கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அன்றைக்கே 21/2 தச்சு பண்ணியாச்சு. மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆணி மாதம் தேதி மாத்திரம் நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறோம். அதேமாரி சிவமடத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும். முன்னாடியெல்லாம் சிவமடத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தது. முதலிலே இந்த பேரூராட்சியை போய் நம்ம பார்த்தோன்னே எங்கள்கிட்ட வச்சுருந்த வந்து 2 கோரிக்கை. இங்கே உள்ள மக்களுக்கு ஒரு மாருதி வேனும் ஒரு ஃப்ரீசர் பாக்ஸும் வாங்கி கொடுங்க அப்படின்னு. அது நம்ம உடனே வாங்கி கொடுத்தோம். ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாரி வச்சு அந்த சேர்மனை வர சொல்லி வாங்கி கொடுத்தோம். இப்போ முருகேஸ்வரின்னு அந்த சேர்மன் அவர்கள், முருகேஸ்வரி சரவணன், அது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாரியே சிவமடத்தில் வச்சுருந்தோம். அதனால் இப்போ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஃபுல் டைமாக ஒருத்தர் விஇ சொக்கலிங்கம் செட்டியார் கீழே பொங்கடி முழு நேரமாக சிவமடத்தில் இருக்காங்க. அதனால் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. காலையில் 6 to 6. அதேமாரி 2வது மாடியா அப்படின்னு யோசித்தாங்க. உடனே லிஃப்ட்டு போடுறோம். 2வது மாடிக்கு ஈஸியாக போகக்கூடிய அளவுக்கு பின்னாடி லிஃப்ட்டு வசதி 3 மாடிக்கும் போகிறது மாரியே ஜான்சன் லிஃப்ட்டு போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று மிக முக்கியமாக இந்த நகரத்தார் சத்திரத்தில் வந்து எந்த நகரத்தார் சத்திரம் செய்யக்கூடியாத ஒரு வேலை வந்து நம்மளுடைய நகரத்தார் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முதலில் நகரத்தார் சங்கம் எடுத்தோம்.
அதில் பல நாடுகளிலே பேசி முதல் நாடாக சிங்கப்பூர் ஆர்ஃபோர்ஸ் கம்பெனியில் வந்து 2 நகரத்தார்களையும் அப்பாயின்மெண்ட் கொடுத்து இப்போ அவங்க 1 மாதமாக அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு சின்ன போன விழாவில் கூட அவங்கள வர சொல்லி ஃப்ளைட் ஏற்றி விட்டோம். அவங்க நல்லா சிறப்பாக இருக்காங்க. இன்னும் மற்ற ஊர்கள்லையும் நம்ம இந்தியாவிலையும் பேசிக்கிட்டு இருக்கோம். மிக விரைவில் இன்னும் ஒரு 10 பேர் நம்மளுடைய நகரத்தார் பிள்ளைங்க வேலைக்கு போயிடுவாங்க. அதுமாரி கணக்கில் எல்லாமே சாஃப்ட்வேராக மாற்றி எல்லாம் ஓப்பன், யார் வேணாலும் போய் கணக்கை பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு டேலி போட்டு சாஃப்ட்வேர் போட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. மிக சிறப்பாக நம்மளுடைய சத்திரம் போய்கிட்டு இருக்குது. 6 மாதத்துலேயே நாங்கள் தேர்தலுக்கு வரும் முன்னாடி என்னென்ன சொன்னோமோ அதெல்லாம் ஓரளவுக்கு ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்துக்கிறோங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.